அன்பிற்குரிய சகோதரிகளே, மீண்டுமாய் நம்முடைய தவக்கால சிந்தனையின் 4வது கதாபாத்திரமாக ஆபிரகாமை எடுத்து சிந்திக்க இருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக உங்களிடம் காணப்பட்ட ஆர்வத்திற்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்பு சகோதரிகளே, உங்களில் ஒரு சில பேருக்கு என்ன எண்ணம் வரும்னா, இதில் ஒன்றும் பெருசாக புதுசாக இல்லையே, இதில் ஒரு வித்தியாசம் இல்லையே என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். பரவாயில்லை. ஆனால் தவக்காலத்தில் நாம் சிந்திக்கின்ற ஒவ்வொரு விவிலிய கதாபாத்திரத்திலுமிருந்தும் ஏதாவது ஒரு புதிய கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதுவே நாம் கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருப்பவர் ஆபிரகாம். பெயருக்கு அர்த்தம் என்றால் ஆப் பிளஸ் ராம். ஆப் என்றால் எபிரேய மொழியில் ஃபாதர், ராம் என்றால் எக்ஸால்டட். ஆபிரகாமை தந்தையாக உயர்த்தியது கடவுள். எப்படி என்பதை நாம் தொடக்க நூல் 17:5 வாசிக்கின்றோம். ஆபிராம் என்ற பெயர் கொண்ட அவரை ஆபிரகாம் என்று ஆண்டவர் உயர்த்துகிறார். அதற்கு அர்த்தம் எண்ணற்ற நாடுகளின் தந்தை. ஸோ ஆபிரகாம் had a humble beginning but a great end என்று சொல்லுவார். He had a humble beginning but a great end என்று சொல்லலாம். இந்த கிரேட் எண்டுக்கு முன்பாக அவர் அமைத்து கொண்ட பயணங்கள் தான் நம்முடைய துறவற அழைத்தலின் பயணங்கள். இந்த பயணத்தில் அவருக்கு வருகின்ற துன்பங்களை பாருங்களேன். எங்கிருந்து வருகிறது? 1 தொடக்க நூல் 12வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அவருடைய மனைவி சாரா வழியாக அவருடைய பயணத்தில் துன்பங்கள் வருகிறது. 2வது தொடக்க நூல் 13:6 வாசிக்கின்றோம். அவருடைய உறவினரான லோத்து வழியாக அவருக்கு துன்பங்கள் வருகிறது. ஸோ 1 குடும்பத்திலிருந்து துன்பம், 2வது தன் உறவுகளுக்கிடையே இருந்து வருகிற துன்பம், 3வதாக 21வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை சுற்றி இருப்பவர்கள் வழியாக, குறிப்பாக ஆகார், இஸ்மாயிலுடைய வாழ்க்கையின் வழியாக அவருக்கு துன்பங்கள் வருகிறது. கடைசியாக 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவருடைய ஒரே மகனை அன்பு செய்யும் ஒரே மகன் ஈசாக்கு வழியாக ஆபிரகாமுக்கு பயணத்தில் துன்பம் வருகிறது. இவ்வாறு அவர் ஒரு நிலையை அடைவதற்கு முன்பாக பல காரியங்களை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் அதை தாண்டி வந்து he had a great end என்று சொல்லலாம். இப்போ அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: 1, ஆபிரகாம் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அதை செயல்படுத்தக்கூடிய வீரராகவும் இருந்தார். 2, அருளால் நிரப்பப்பட்டு அதை தன் நற்செயல்களில் வெளிப்படுத்தியவர் ஆபிரகாம். 3, ஆபிரகாமுக்கு கடவுள் தேவைப்பட்டார் என்பதை விட கடவுளுக்குத்தான் ஆபிரகாம் அதிகமாக தேவைப்பட்டார். அன்பு சகோதரிகளே, இந்த நாளில் உங்களுக்கல்ல கடவுளுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். கடவுளுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். தேவைப்பட்ட உங்களை கண்டிப்பாக கடவுள் மிக உயர்ந்த இடத்திலே வைப்பார் என்பதோடு வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய திருவிவிலிய பகுதி தொடக்க நூல் 22வது அதிகாரம். இந்த நாளிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க் என்னவென்றால், இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு இணைந்து ஒரு 50 முறை இந்த நாளில் சொல்லுவோம். God bless you. Have a nice day. தூய மூவொரு இறைவா,
நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாமைப் போல உமது வார்த்தையை முழு மனதுடன் ஏற்கும் நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். அவர் அழைக்கப்பட்டபோது தயங்காமல் சென்றது போல நாங்களும் தயங்காமல் உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படியும் துணிவை தாரும். சோதனைகள் நடுவிலும் துணிவோடு நின்ற அவரின் அர்ப்பண உணர்வு போல எங்கள் உள்ளத்தையும் அர்ப்பணிக்கும் வரம் தாரும். உம்மோடு இணைந்து வழி நடந்த அவரைப் போல உமது நட்பை அனுபவிக்கும் அருளை தாரும். எங்கள் வாழ்க்கையும் உமக்கு பிரியமான அன்பின் பலியாக அமைய உமது அருளால் எம்மை வழி நடத்தும். ஆபிரகாமைப் போல எங்கள் வாழ்வும் பிறருக்கு ஆசீர்வாதமாக அமைய உமது அருளை தாரும். ஆமேன்.